ஹலோ. ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. சரியோ தப்போ என் மனசுல இருக்கத உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். இனிமே முடிவு உன் கையில தான். லைஃப் லாங் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தியா. நீ மட்டும் என் கூடவே இருந்தேன்னு வச்சுக்கோ. அம்மா இழந்ததுல இருந்து இத்தனை வருஷம் நான் அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நீ என் கூட இருந்தா வாழ்க்கையே சொர்க்கம்னு தோணுது. சாராக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. அவ என் லைஃப்ல முக்கியம்னா நீ என் லைஃப்ல ரொம்ப முக்கியம். அவளுக்கு ஒரு அண்ணனா நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. ஆனா தியா, உன் கூட என் லைஃபோட சந்தோஷத்தையே நான் பாக்கேன். உனக்கு தெரியுமா, என் வீட்டுக்கு நீ வந்ததுக்கு பிறகுதான் நிறைய சண்டை போட்டிருக்கேன், நிறைய சிரிச்சிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். ஏன் அளவுக்கு அதிகமா சிரிச்சு உனக்கிட்டையும் கவனிக்கிட்டையும் கிண்டல் அடிச்சிருக்கேன். ஏதாவது வாய் திறந்து பேசுடி. நீ பேசினாதானே நீ என்ன நினைக்கன்னு எனக்கு தெரியும். வேண்டாம் அர்ஜுன், எதுவும் வேண்டாம். இது எதுவுமே வேண்டாம். பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத விட சரியா வருமா வராதாங்கிறதா முக்கியம். சரியா வராது அர்ஜுன். ஏன் சரியா வராது? சரியா வராதுன்னா சரியா வராது, அவ்வளவுதான். வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு நீ அம்மா மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். தியா, நீ வந்ததுக்கு பிறகுதான் என் ரூம்குள்ள மட்டும் இல்ல, எனக்குள்ளேயும் அமைதியா இருந்த எனக்குள்ளேயும் ஒரு வெளிச்சம். யாருமே இல்லாம இருண்டு போய் கடந்த என் ரூம்க்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்ததா நீதான். அமைதியா இருந்த என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுத்ததா நீதான். அர்ஜுன்னா அமைதி. யார் மேலேயாவது கோவத்தை காட்டுறனாலும் கோவமா ஒரு பார்வை, அவ்வளவுதான். நீ வந்ததுக்கு பிறகுதான் தியா என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. நீ வந்ததுக்கு பிறகுதான் என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் கொட்டி கிடக்குது. அது லைஃப் லாங் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. இல்லங்க, இது சரியா வராது. நீங்க சொல்லது எதுவுமே சரிப்பட்டு வராது. எப்போ இது நடக்காது. உனக்கிட்ட சரியா வருமா சரியா வராதான்னு இப்ப நான் கேட்கல. புடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. எனக்கு சரியா தப்பாங்கிறதெல்லாம் தேவையில்ல. புடிச்சிருக்கா பிடிக்கலையா அதுதான் முக்கியம். அதுக்கு முதல் பதில் சொல்லுதியா. அதுக்கு பதில் சொல்லாம தலையை சுத்தி மூக்க தொடறதுக்கு பாக்க. எனக்கு தேவை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அது மட்டும் தான். சரியா வராதுன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. ஏய், நீ என்ன பைத்தியமா? நான் உங்களுக்கு சரியான பொண்ணு இல்ல. நான் உங்களுக்கு ஏத்த பொண்ணு இல்ல. தியா, நீ தாண்டி எனக்கு சரியான பொண்ணு. இல்ல அர்ஜுன், என் லைஃப்ல நான் நிறையவே இழந்துட்டேன். உன் லைஃப்ல நீ மட்டும் இல்ல, என் லைஃப்லயே நான் நிறைய இழந்திருக்கேன். சின்ன வயசுலயே எல்லா குழந்தைங்களும் ஓடி ஆடி விளையாடி குறும்புத்தனமா இருக்குமே. அதுல இருந்து என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நான் இழந்திருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கு லைஃப்லயே நம்ம நிறையவே இழந்திருக்கோம். ஆனா நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. நீ நிலனோட காதல இழந்திருக்க. ஜெசிகா என்னென்னமோ ட்ரை பண்ண என்னை கல்யாணம் பண்ணதுக்கு. பாவம் பார்த்து நான் கூட அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். நான் அவளுக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? அவளே அந்த வாக்க காத்துல பறக்க விட்டுட்டா. நீ நிலனை காதலிச்சு கல்யாண மேடை வரைக்கும் வந்து எல்லாமே தலைகீழா போச்சு. ஜெசிகா என்னை கல்யாணம் பண்ணதுக்கு போடாத பிளான் இல்ல. ஆனா எல்லாரும் ஆசையும் எல்லா பிளானும் சொதப்பி எந்த சம்பந்தமும் இல்லாத நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? எனக்கு என்ன அர்த்தமும் தெரியலங்க. ஆனா இது சரிப்பட்டு வராதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். எல்லாம் சரிப்பட்டு வரோம் தியா. சின்ன வயசுலயே காசு பணம் எல்லாம் இருந்தோம். நானும் சாராம அனாதையா தான் வளர்ந்தோம். என் அம்மா இறந்து போனதுல இருந்தே எங்க கிட்ட இந்த எல்லாமே பறி போயிட்டு. என் வாழ்க்கையில இருந்த எல்லாமே பறி போனதுக்கு காரணமும் உன் வாழ்க்கையில இருந்த எல்லாமே பறி போனதுக்கான காரணமும் ஒன்னே ஒண்ணுதான். நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது விதி போட்ட கணக்கு. நடுவுல நிலன் ஒன்ன காதலிச்சது, நீ நிலனை காதலிச்சது, ஜெசிகா என்னைய கல்யாணம் பண்ணதுக்கு பிளான் போட்டது எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு போய் கடைசியில விதி போட்ட கணக்கு தான் ஜெயிச்சிருக்கு பாரு. இது நீயோ நானும் ஆசைப்பட்டு போட்ட முடிச்சு இல்ல. நம்ம ரெண்டு பேர்கிட்ட என்ன எல்லாம் பறி போனதுக்கு காரணம் நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான். அது நான் புரிஞ்சுக்கிட்டேன்டியா. நீங்க என்ன சொன்னாலும் இது சரிப்பட்டு வராது. சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்கேன். அஞ்சுக்கு வருணுக்கு கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? நம்ம முறைப்படித்தானே அவளுக்கு கல்யாணம் நடந்தது. ஆனா கடைசி நேரத்துல நீ நிலன் கிட்ட என்ன ஆசைப்பட்ட? நார்த் இந்தியன் ஸ்டைல கல்யாணம் பண்ணதுக்கு ஆசையா இருக்கு. அப்படியே நம்ம கல்யாணம் நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி எல்லாத்தையும் மாத்தினான். இதெல்லாம் என்னத்துக்கு நடக்கணும்? நான் உன் பக்கத்துல வந்து இருந்தது, நிலன் இறந்து போயிட்டான்னு உனக்கிட்ட சொன்னது, நான் சொன்ன எதையுமே நீ நம்பாதது, இதெல்லாம் வச்சு கூட உனக்கு புரியலையாதியா? நீ நிலனை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்பட்ட. ஆனா விதி நம்ம ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு ஆசைப்பட்டிருக்க. உன் லட்சியத்தை அடையதுக்கு நானும், சின்ன வயசுல இருந்தே நான் இழந்த எல்லாத்தையும் திருப்பி தரதுக்கு நீயும். இதுக்காக தான் தியா விதி நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்க. தியா, நீ எனக்காகவே அனுப்பப்பட்ட என் ஒய்ஃப். கல்யாணத்துக்கு முன்ன பிரவீனால உனக்கு பிரச்சனை வரும்போது உன் மேல அக்கறை எடுத்துக்கவன், உன் மேல பாசம் காட்டுறதுக்கு நிறைய பேர் இருந்தாவ. ஆனா எந்த சம்பந்தமும் இல்லாத நான் ஏன் வந்து உன்னை காப்பாத்தணும்? உனக்கு புரியலையா? இனிமே உனக்கு புரியல? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலன்னா நல்ல காதுல வாங்கிட்டான். நீ எனக்கு சொந்தமானவதியா, எனக்காக பிறந்தவதான் நீ. அதனாலதான் உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் கூட இருந்திருக்கேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இது எதுவும் சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இருந்தே அந்த பக்கமா திரும்பி பேசிக்கிட்டு நிக்க. என் மூச்சு பார்த்து பேசு. அந்த பக்கமா திரும்பி நிக்க. நான் என்ன பூதமா? நான் தான் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி இல்ல. அதான் ஏன் சரிப்பட்டு வராதுன்னு கேட்க. எந்த காரணத்தையும் சொல்லாம சரிப்பட்டு வராதுன்னா என்ன அர்த்தம்? அதை விட அப்பால இருந்தே திரும்பி நின்று பேசிக்கிட்டே நிக்க. ஏன் என் மூச்சு பார்த்து பேசுறதுக்கு தெரியாதா?
இல்லனா எங்க என் மூஞ்ச பார்த்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லிருவியோன்னு பயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரிப்பட்டு வராது, அவ்வளவுதான். எனக்கு ப்ராப்பரான ரீசன் வேணும்தியா. புடிச்சிருக்கா பிடிக்கலையா இதுக்கு மட்டும் தான் எனக்கு பதில் வேணும். சரியா வருமா சரியா வராதான்னு உனக்கிட்ட நான் கேட்கவே இல்ல. இந்த உறவு சரியா வருமா சரிப்பட்டு வராதான்னு நான் பாத்துக்கலாம், அது எனக்கு தெரியும். புடிச்சிருக்கா பிடிக்கலையா? சரிப்பட்டு வராதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் ஏன் பதில் இதுதான். ஏந்தியா, ஏன் நான் உன்னை லவ் பண்ணவோ இல்லனா உன்னை கூட ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கோ எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லங்க, எனக்கு தான் உங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. என்கிட்ட காரணம் கேக்குதியலா? என் கூட இருந்தா உங்களுக்கு கஷ்டம் மட்டுமே கிடைக்கும், நல்லது எதுவும் நடக்காது. அல்றத நிறுத்திட்டு முத காரணத்தை சொல்ல. காரணம், நீங்க என் கூட இருக்கிறதுக்கு இல்ல, நான் உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. புரியல. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலோட எம்டி, பல ஸ்டாஃபுக்கு உங்க கையால சம்பளம் கொடுக்க ஒரு எம்டி. ஏய் இதெல்லாம் ஒரு காரணமாடி? பைத்தியம். அப்படி பார்த்தா நீ என்ன போட்டிக்கு வச்சிருக்க? நீ என்ன சம்பளம் கொடுக்க? உனக்கிட்ட இருந்தா கை நீட்டி சம்பளம் வாங்காவ. சரிப்பட்டு வராது, அவ்வளவுதான், விட்டுருங்க. தியா, ஒருவேளை உன் பாஸ்ட் பத்தி நான் பேசுவனும் தப்பா பேசணும் அப்படின்னு நினைக்கிறியா? அன்னைக்கு நிலனுக்கு கூட என் ரூம்க்கு வந்திருந்தேன், அதெல்லாம் வச்சு ஃபியூச்சர்ல நான் தப்பா பேசுவேன்னு பயப்படுறியா? அர்ஜுன், நீங்க எங்க நான் எங்க? மனசளவுல கூட எந்த பொண்ணையும் தப்பா நினைக்காதவரு, காதலிக்காதவரு, ஃபியூச்சர் ஒய்ஃபுக்காக காத்துக்கிட்டு இருந்தவரு. ஆனா நான் அப்படி இல்ல. எந்த பொண்ணையும் மனசளவுல கூட நினைச்சு பார்க்காத நீங்க எங்க? ஒருத்தனை காதலிச்சு கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து நான் எங்க? எனக்கு எந்த தகுதியும் இல்ல. இதெல்லாம் சரியா வராதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏடி நீ என்ன பைத்தியமா? அதே உளறிக்கிட்டு இருக்க. உனக்கு முத மூளை இருக்கா இல்லையாடி? ஒருவேளை அந்த ஆளால என் அம்மா பாதிக்கப்படாம இருந்தா என் அம்மா உயிரோட இருந்திருந்தாவல்னா நானும் ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பேன். ஒன்னே நிலனே நான் எத்தனையோ இடத்துல வெளியே பாத்திருக்கேன். ஆனா உங்க பார்வையில கூட தப்பான எண்ணம் இருந்ததில்ல. பழசையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இப்படியே இருக்க போறியா? நான் இது வரைக்கும் எந்த பொண்ணை நினைக்காததுனால நீ எங்கேயோ நான் எங்கேயோ இல்ல. ஏன் அவன் என் தம்பி. பழச பத்தி எல்லாம் என்னால எப்படி பேசறதுக்கு முடியும்? ஃபியூச்சர்ல கூட உங்க ரெண்டு பேருக்கு காதல வச்சோ இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த வச்சோ நான் தப்பா பேசவே மாட்டேன். நம்படி. உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கதா உங்களுக்கு உங்க உயிருக்கு நல்லது. என்ன கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து தான் வரும். பொதுவா நான் யார் சொல்லியதும் கேட்க மாட்டேன்னா, ஆனா ஜெசிகா உங்க சித்தி பேசியதெல்லாம் உண்மை. சின்ன வயசுலயே அம்மா அப்பா அரவணைப்பை இழந்தேன். வளர்ந்ததுக்கு பிறகு இனிமே இவன் தான் எல்லாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவனை இழந்தேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தன வருண். அவன் பொண்டாட்டி இழந்து தனி மரமா நிக்கான். பச்சை குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? என் கூட மட்டும் கல்யாண ஏற்பாடு நிலனுக்கு நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நிலன் உயிரோட இருந்திருப்பான். அன்னைக்கு அவன் பைக் எடுத்துக்கிட்டு வெளியே போக வேண்டியது இருந்திருக்காது. பசியில துடிச்சுக்கிட்டு இருந்த பச்சை குழந்தைக்கு பசியாத்தானே சொல்லிக்கிட்டு அதே பைக்ல அவ ஏறி வந்திருக்க மாட்டான். இது எல்லாமே என் ஒருத்தியால தான் நடந்தது. அந்த கல்யாண ஏற்பாடு நடக்காம இருந்திருந்தா அன்னைக்கு 2 உயிர் போயிருக்காது. எனக்கிட்ட இன்னைக்கு நீங்க உங்க காதல சொல்றீங்க. அன்னைக்கு நிலனோட காதல நான் ஏத்துக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நிலன் உயிரோட இருந்திருப்பான். அஞ்சு உயிரோட இருந்திருப்பான். என் ஃப்ரெண்டு வருண் தனி மரமா நின்றுக்க மாட்டான். பச்சை குழந்தை கேட்டேக்கர் மூலமா இல்லாம அம்மா கூட வளர்ந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி தான் காரணம். அன்னைக்கு நிலனோட காதல ஏத்துக்காம நான் இருந்திருக்கணும். அப்பா பண்ண தப்பா இப்ப பண்ணதுக்கு நான் விரும்பல. என் மேல பாசமா இருக்கேவி எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா ஒன்னில் நான் ஒதுங்கி இருக்கணும். இல்லனா நான் பாசம் வச்சிருக்கேவியெல்லாம் தூரமா வச்சு ரசிக்கணுமே தவிர கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னால உங்களுக்கு ஆபத்து தான். தியா, உனக்கிட்ட ஒண்ணு கேட்கணும். வரும்போது ஜெசிகா கிட்டே தங்கத்துக்கிட்டே என்னமோ பேசிக்கிட்டு நீ அந்த 2 பைத்தியங்களை தான் என்னமோ சொல்லி அனுப்பியிருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என் மனசு சொன்னாதான் நான் கேட்பனே தவிர அடுத்தவிய பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமே இல்ல. எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கு பேச்சையும் கேட்டுட்டு தான் இப்படி எல்லாம் பேசிய மாதிரி தோணுது. இங்க பாரு, அந்த தங்கை என்னடானா எனக்கு கல்யாணமே நடக்கப்படாது, எனக்கு வாழ்க்கையே ஒண்ணு அமைஞ்சிடப்படாது, சொத்தை எல்லாம் உன்னோட அவைய எடுத்துடலாம்னு ஆசைப்பட்டு நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காவ. ஜெசிகா மட்டும் என்ன உண்மையா காதலிச்சிட்டு இருக்கானா நினைக்கிய? அவ என்ன உண்மையா காதலிச்சாலுன்னா இந்த அளவுக்கு என்ன இப்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்க மாட்டான். என் வாழ்க்கையில கல்யாணம் ஒரு தடவை தான், அது முடிஞ்சு போச்சு. என்னமே இந்த கேனத்தனமான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா இல்ல? உண்மையா மனசார என்ன காதலிச்சிருந்தாள்னா சரி அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு தூரமா போயிருப்பான். கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஓட்டிக்கிட்டு நீதான் வியானா நடம் பிடிக்காதுன்னா அவளுக்கு பிளான் என்ன? காதல் கத்திரிக்கானா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை விட கேவலமான புத்தி என்னமோ அவளுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இங்க பாரு, என்னை சுத்தி இருக்கவியெல்லாம் நிறைய பேர் விஷம். அதனாலேயே என் லைஃப்ல நான் எப்பவுமே ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லா தான் எடுத்து வைப்பேன். அவளுங்களை எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சரிப்பட்டு வராத. சரி விடு, காதல வற்புறுத்தி வாங்கப்படாது. கம்பல் பண்ணி வர்றதுக்கு பேரு காதலே இல்ல. அப்படி ஒரு காதல் எனக்கு தேவையும் இல்ல. உனக்கிட்ட ஒண்ணு கேட்கேன். இப்ப சாராக்கு கல்யாணமா நடக்க போகுது. அவ கல்யாணத்துக்கு பிறகு என்னை விட்டு போகாம என் கூடயே இருப்பியா? என் லைஃப்ல சந்தோஷத்தை தேடி தந்த ஏஞ்சலா தான் நான் உன்னை பாக்கேன். நீ என் லைஃப்ல வந்ததுக்கு பிறகு தான் லைஃப் பிரகாசமா இருக்க. இதுக்கு கிஸ் ஹக்கு எதுவுமே தேவையில்ல. நீ என் கூட இருந்தாலே போதும். ஏன் தியா, சரி விட அழாத. ஏன் அழாதன்னு சொல்லலாம், மனுஷனுக்கு ஆத்திரம் வருது. நீ அழியத பாக்குறதுக்கா இவ்வளவு பிளான் பண்ணிருக்காங்க. நீ எனக்கு முக்கியம் தான், ஆனா நீ என் வீட்டை விட்டு போக கூடாதுன்னு உன்னை தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. உங்களுக்கு மட்டும் இல்லங்க, நீங்களே என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பிரவீன் கிட்ட இருந்து என்னையே பாதுகாத்து என்னையே காப்பாத்தினவர் நீங்க தான். நிலம் இருந்திருந்தா கூட எனக்காண்டி அவன் அம்மா கிட்ட இந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பானான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க சித்தியால எனக்கு ஒண்ணுனா
நான் உங்க பொண்டாட்டி அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன கண்டி நின்றுக்குதியா? என்ன அவிய தப்பான ஒரு வார்த்தை பேசினா எனக்காண்டி நீங்க கேப்பியா? நான் உங்க கூட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது அர்ஜுன். நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் ஏன் நடந்தது, இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க கூட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. உங்க நிழல்ல இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பு தான். ஆனா என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சாரா கல்யாணம் முடிச்சது உங்க வீட்டை விட்டு உங்களை விட்டு நான் போறதுதான் நல்லது. சரி, அல்றத நிறுத்து. போதும், அல்றத நிறுத்துன்னு சொல்லியேல. உன் விருப்பப்படியே நடக்கட்டும். உனக்கு என் கூடால இருக்கணும்னா இரு, இல்ல போணுமா தடுக்கவே மாட்டேன். எப்ப போனாலும் போ. என் ஒருத்தனோட ஆசைக்காண்டி நீ என் கூடாலே இருந்தியனா சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. ஆனா ஒண்ணு, எங்க நம்ம முன்னமே காதலிச்சிருக்கோம். இவன் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் மனசுல நினைச்சதே இல்ல. இவனுக்கு நம்ம எப்படி சரிப்பட்டு வருவான் அப்படி இப்படின்னு எல்லாம் நினைக்கிறத முத தூக்கி போடு. இப்போ சொல்லேன், என்ன பெத்தவனால என் அம்மாக்கு அப்படி ஒரு துரோகம் நடக்காம இருந்திருந்தா கண்டிப்பா நானும் காதலிச்சிருக்கலாம். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால ஒண்ணு என் ஒய்ஃபுக்கு உண்மையா இருக்கணும். இன்னொன்னு, ஒருவேளை நான் காதலிச்சு திடீர்னு நமக்கு நடந்ததே கல்யாணம், இதே மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா காதலிச்ச பொண்ணுக்கும் பண்ற துரோகம். இதெல்லாம் நினைச்சுதான் எனக்கு எந்த பொண்ணுக்கு மேலேயும் காதல்ங்கிற உணர்வே வரல. ஆனா நீ அப்படி இல்ல. நிலனை கல்யாணம் பண்ணணும் தான் காதலிச்ச. விதி நிலனோட உயிரை எடுத்திருக்குன்னா அது உன் தப்பு இல்ல. இல்லங்க, என்ன இருந்தாலும் எங்கேயாவது காதலே பிடிக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேனா? கவினை தான் வளர்கிட்டே இருக்கான். பார்த்தோன்னா ஒரு பொண்ணை பிடிக்கணும், அவளதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நான் என்ன தடுக்கவா போறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா படிக்கணும், அதுக்கு பிறகு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போட்டோம். ரோஹித்தை நான் மாப்பிளைய பார்க்காம சாராவே வேற ஒரு பையனை காதலிச்சிருந்தாள்னா விசாரிக்கச்சுல பையன் எப்படிப்பட்ட பையன் தெரிய வரப்போகுது. நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணி தான் வச்சிருப்பேன். காதல் தப்பம் இல்ல, நீ காதலிச்சதான் தப்பு இல்ல. அவன் விதி அவ்வளவுதான், உயிர் போயிட்டு. அதே நினைச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் தகுதியே இல்ல, அது இதுன்னு கண்டுபடி உளறிக்கிட்டு இருக்காத. கடுப்பா இருக்கும் உன கதையை கேட்கச்சுல. நான் நிலன் அர்ஜுன் தான் உன் பக்கத்துல இருக்கான். நிலன் இறந்து போயிட்டான்னு உனக்கிட்ட சொன்னேன். அப்ப நிலன் நினைச்சுக்கிட்டு விளையாட்டா ஒண்ணு சொன்னியே. அவனை கல்யாணம் பண்ணா ஒண்ணும் இல்லாதவளா இருக்கணும். ஆனா அர்ஜுன் உங்களை கல்யாணம் பண்ணா ராணி மாதிரி வாழலாம். அந்த பெரிய வீட்டுக்கே நான் தான் சொந்தக்காரின்னு எல்லாம் சொன்னியே. நீ அப்ப சொன்னது விளையாட்டா இருக்கலாம். நானா அதுக்கு கோவப்பட்டு உன்னை பழி வாங்குறதுக்கு துடிச்சிருக்கலாம். எல்லாம் நடந்து முடிஞ்சு. ஆனா இப்ப சொல்லேன், நிஜமாவே உன்னை ராணி மாதிரி பாத்து பண்டி. என் கோட்டைக்கும் ராணி நீதான். அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் ஆசைப்படுறேன், உன் காதல் நமக்காக ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு ஒரு குழந்தை, மதவியல மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. உன் மேல காதல் வந்த அந்த செகண்ட்ல இருந்து. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா எனக்கு உன் சம்மதம் தான் முக்கியம். இப்ப கூட என்ன பிடிக்கல நீ சொல்லவே இல்ல, சரிப்பட்டு வராதுன்னு தான் சொல்லிய. எனக்கு புரியுது, நீ நிலனை காதலிச்சிருக்க. உன் மனசுல 1000 கேள்வி இருக்கும், 1008 பயம் இருக்கும். நான் கிஸ் பண்ணும் போது அந்த 1000 கேள்வி, 1008 பயம், இதெல்லாம் தானே மயக்கம் போட வைக்குது. உன் மனசுல இருக்க பயம் போறது, உனக்குள்ள எழும்புற கேள்விக்கு பதில், இந்த குழப்பத்துக்கெல்லாம் விட கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் நீ மயக்கம் போட மாட்டேன். அதனால் வரோன்னு நம்புறேன். சரி, அழுக்க நடத்து, கண்ணை தொடாம. நான் என் காதல சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்தலாம் தான் இங்க கூட்டிகிட்டு வந்தேன். இப்பவும் சொல்லேன், உன் மனசுல நான் இருக்கேன். உனக்குள்ள இருக்க எல்லா குழப்பமா தீரும் போது நீ ஏன் என்னை ஏத்துப்ப? அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். நான் பேச வேண்டியதை உனக்கிட்ட பேசிட்டேன், சொல்ல வேண்டியதை உனக்கிட்ட சொல்லிட்டேன், புரிய வைக்க வேண்டியதை புரிய வச்சுட்டேன். என்மே இதை பத்தின பேச்செல்லாம் வேண்டாம். டின்னர்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னை இவ்வளவு நேரம் அழ வச்சுட்டேன். நீ அழுறத நிறுத்து. என்னடி ஹஸ்கி வாய்ஸ்ல எல்லாம் பேசியா? இது ஏன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு நான் எப்ப வேணாலும் போன் பண்ணுவேன். சரி சரி, பை வைக்கி, அப்புறம் கூப்பிடுறேன். ஏய், மேட்டர் என்னன்னு சொல்லிக்கிட்டு போ. இப்படி மெதுவா பேசிய. ஐயோ, நான் திருடத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்னது? திருடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஏடி, போலீஸ்கார பொண்டாட்டி திருடதுக்கா போறேன்? இது 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவ? ஏன் வேலைக்கு இல்லடி அசிங்கம்? எங்க திருடத்துக்கு போறேன்? இது முத சத்தமா பேசுடி, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. நான் திருடத்துக்கு போறேன். திருடத்துக்கு போறியா? என்னமோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி மாதிரி திருடத்துக்கு போறேன். உன் அண்ணன் உனக்கு அப்படி என்னடி குறை வச்சிருக்காரு? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கேன். நீ திருடுற அளவுக்கு அந்த மனுஷன் உனக்கு என்ன குறை வச்சிருக்காருன்னு கேட்கேன். ஹலோ ஹலோ, உங்க கிழிஞ்ச வாயை கொஞ்சம் மூடுதியலாம். நான் நகை பணம் ஒன்னும் திருடத்துக்கு போயலாம். பரவ, நான் என் இதயத்தை திருடத்துக்கு போறேன். என்ன செல்லமே, அது எனக்கிட்ட இல்லடி இருக்கு. அதை திருடனா நீ என்னைய தேடிலாம் வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேருக்கு இதேமா ஒன்னா சேர்ந்ததுனாலதான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த கிஃப்ட் எடுத்து பாத்துருக்கலாம்ல. இதுக்கெல்லாம் திருடத்துக்கு போணுமா? மக்கள் ஒண்ணு புரியாம எப்பவும் போல மொக்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதுங்க. என்னமோ கொஞ்ச நாள் தான், அது பறவைக்கு வாழ்க்கை பூரா இதுதான் கேட்டாவணும். ஆமா, எங்க திருடத்துக்கு போற? சொந்த வீட்டுலதான். நீங்க எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்களா, அத இந்த ரோஸ் தாத்தாக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஐ லவ் யூ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாம் சொல்லி தாத்தாக்கு கொடுத்துட்டேன். என்னடி சொல்ல? ஆமா, அந்த கழுவியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த கழுவி மட்டும் என் கையில கிடைச்சது, அம்மியில வச்சு அரைச்சு போடுவேன். அரைச்சி ஏச்சலாம் மாமாக்கு மேல அவ்வளவு ஆசையா? உங்க மேல இல்ல, நீங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுக்கு மேல. இது முத போன் வைங்க, நான் தாத்தாக்கு ரூம்ல போய் அதை ஆட்டை போட்டுக்கிட்டு வந்துடுறேன். ஓய் திருடி, நீ
நீ தாண்டி. ம் நீ திருடதெல்லாம் ஓகேதான், நீ திருடிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இந்த போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு வச்சுக்காங்க, அது பிறவைக்கு என்ன வேணாலும் நான் பண்ணலாம். ஒரு போலீஸா? இந்த டப்பா ரொமான்ஸ் உங்களுக்கு இப்ப ரொம்ப முக்கியமா? நானே தாத்தாக்கு ரூம்ல குடுக்குடுன்னு போய் அந்த கிஃப்ட் எடுத்துட்டு கடக்கடான்னு வந்துடலான்னு பாக்கேன். ஏய் போன் எடுத்துக்கிட்டு போனா இந்த ஆளு திடுத்துப்புன்னு போன் பண்ணாலும் பண்ணிடுவாரு. சத்தத்துல உறங்கி கிடைக்க தாத்தா எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருவாரு. பேசாம போனை இங்கே வச்சுக்கிட்டு போயிருவான். இந்த கிழவி எங்க போயிட்டது? ஏன் ரோஹித் எனக்காண்டி ஆசை ஆசையா வாங்கி கொடுத்ததா தாத்தா கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காரு? இப்பே போடுங்க. இப்படி இறுக்கி பிடிச்சு வச்சிருக்காரு. ரோசா, என் மேல உனக்கு இம்புட்டு காதலாம், இம்புட்டு பிரியமா? அந்த கிழவியாலதான் வந்தது தாத்தா எல்லாமே. அந்த கிழவிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா கடையில போய் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல உங்களுக்கு. அதை விட்டுக்கிட்டு எனக்காண்டி ரோஹித் ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தது, அதுவும் ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட், அதை எடுத்து உங்களுக்கு கையில கொடுத்துருக்கு அந்த கிழவியா. ரோசா 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 எனக்கு கையில மட்டும் கிடைக்கட்டும். சிக்கன் அது கண்ணுல பட மாட்டேங்குது. தாத்தா வேற ரோஹித் எனக்கு வாங்கி கொடுத்ததா என்னமோ அவருக்கு காதலி வாங்கி கொடுத்தது போல இப்படி கெட்டி பிடிச்சிட்டு தூங்கியாரு. இதெல்லாம் எனக்கு காலத்துக்கு பறவை வேணா நீ எடுத்துக்கான்னு சொல்லியாரு. இது என்ன பரம்பரை சொத்தா இவருக்கு காலத்துக்கு பறவை எடுத்துக்கிறதுக்கு? இது என் வருங்கால புருஷன் எனக்காண்டி வாங்கி கொடுத்தது. எனக்கு ரோஹித்துக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எங்க பெட்ரூம்ல வச்சு பாத்துக்கணும் நான் நினைச்சது. காலமா நாங்க ரெண்டு பேரும் கண்ணு முழிக்கதே இதுலதான் முழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் விட்டா தானே. தாங்க தாத்தா. என் மேல எம்புட்டு பிரியம் என் ரோசாக்கு. காலம் போனதுக்கு பிறவிக்கு நம்ம காதல் அழியல கண்டியா ரோசா. அதான் இம்புடு வரி ஆனதுக்கு பிறவா நீ எனக்கு மேல எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கன்னு காட்டிட்டா. காலம் போன காலத்துல இது எனக்கு காதல் ஒரு கேடை. அந்த ரோஸுக்கு வேற ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ரூபாய் கேட்டிருந்தா ரூபாயே கொடுத்துருப்பேன். குட்டி பட்டாசு. யார் இது குட்டி பட்டாசு? யாரும் பேத்தியெல்லாம் இருந்தாவ கண்டியா, அதான் அங்க வச்சு உன் காதல ஏத்துக்க முடியல. இந்த வயசுல காதலை ஏத்துக்க போறாரா? ஆனா இப்ப சொல்ல ரோசா, நானும் உன்ன காதலிக்க. அதான் நீ வாங்கி கொடுத்த இந்த கிஃப்ட எனக்கு கூடாலே வச்சிருக்கீங்க கண்டியா. இது போதும், காலத்துக்கு இது போதும் எனக்கு. காலத்துக்கு உங்களுக்கா? இது எனக்குன்னு சொல்லிட்டு ரோஹித் வாங்கி கொடுத்தது இப்படி நீங்க கெட்டி பிடிச்சிட்டு தூங்குறியா? அடிய ரோசா, நான் செத்தே போனாலும் என்ன புதைக்கும் போது இதையே என் பக்கத்துல வச்சுதான் என்ன புதைக்கணும். அப்பதான் இறந்ததுக்கு பிறவா நாம ஒன்னா இருக்க முடியும். ஏன்னா இதுல ஒண்ணு நீ ஒண்ணு நான். ஐயோ தாத்தா, இது ஏன் ஆளு எனக்குன்னு வாங்கி கொடுத்தது. உங்களை பறிக்கச்சுல இதை என்னத்துக்கு உங்க பக்கத்துல வச்சிருக்கணும்? எங்க காதல் அடையாளமா இருக்கதா இதே காதல் அடையாளமா மாத்திட்டாவ. இந்த கிழவி வந்ததுன்னா கத்தி கூப்பாடு போட்டான். பேசாம இப்ப இங்க இருந்து நழுவிடுவான். இவர் வேற இதை உடைய மாதிரி தெரியல. நம்ம இழுக்கியதுல சத்தம் போட்டாலும் சத்தம் போட்டு எந்திரிச்சிருவாரு. நாளைக்கு தாத்தா வயலுக்கும் அந்த கிழவி மீன் கடைக்கார அம்மா கிட்ட கதை விடறதுக்கு போட்டேன். அது பிறகு இந்த ரூம்ல வந்து நான் யாருன்னு காட்டேன். நல்லா சாப்பிட்டியா இல்லனா? போதுங்க, நல்லா சாப்பிட்டேன். கிளம்பலாங்க. அதான் சாப்பிட்டுட்டோம்ல. என்ன அவசரம்? வீட்ல போய் என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போவோம். நாளைக்கு நீ போட்டிக்கு போக போற, நான் ஹாஸ்பிட்டல் போனோம். இந்த இடம் கிளைமேட் வேற சூப்பரா இருக்கலாம். உனக்கு அர்ஜென்டா கிளம்புனா கிளம்பலாம். இல்லங்க, நான் போன் எடுத்துக்கிட்டு வரல. சாராக்கு ஒரு போன் பண்ணி நாங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், தேடாதுங்கன்னு சொல்லிருங்களேன். ஏன்? இல்ல தேடுவாலாம். எனக்கு போன் பண்ணால்னா நானும் போன் அட்டன் பண்ண மாட்டேன். வீட்ல எல்லாம் இருக்கு போன். அதெல்லாம் பயப்படாத, அவ இன்னைக்கு நம்மள தேட மாட்டான். ஏன்? ரோஹித் இவளுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் தானே ரோசா வியச்சினும் அவருக்கு எடுத்து கொடுத்துருக்காவ. அதை எப்படியாவது வாங்கணுங்கிற முயற்சியில தான் இருப்பா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு தெரியும் என் கூட தான் நீ இருக்க, உன் கூட தான் நான் இருக்கேன். அதனால பயப்பட மாட்டான். இருந்தாலும் தாத்தா பாட்டி மாமா எல்லாம் தேடவாவ எல்லாம். உண்மையை சொல்லணும்னா போன்ல சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு, அதான் போன் பண்ணல. இல்லனா எப்பவோ அவளுக்கு சொல்லியிருப்பேன். இல்ல முக்கியமா ஏதாவது போன் வர போகுது. அப்படி யார் பண்ண போறான்? இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு போக போறோம். மொபைல் போன், டிவி இது எதுவும் இல்லாம நல்லா இருக்கலாம். என் மனசுல இருக்கத நான் உனக்கிட்ட சொன்னேன், நீ அதே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா? இல்லதியா, இத பத்தி கேட்கல. போட்டிக்குல இன்னொரு ஃப்ளோர் கட்டுறத பத்தி. அது பிறவைக்கு ஆரி போடுறதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஆள் எடுக்கிறதுக்கு சொன்னேன், அதை பத்தி எல்லாம் யோசிச்சியா? இல்லங்க, ஏற்கனவே வாங்கின கடன் இப்பதான் கொஞ்சம் அடைச்சிருக்கேன். அந்த கடனை நான் கட்டி முடிக்கிறதுக்கே இன்னமும் கொஞ்சம் மாசம் இருக்கு. அது பிறவைக்குதான் எக்ஸ்ட்ரா வேலையை பத்தி எல்லாம் யோசிக்கணும். இதான் கரெக்டான டைம். போட்டிக்குள்ளே வேலை பாத்துக்கிட்டு வந்து ஆரி போடுறது. எக்ஸ்ட்ரா ஆள் எடுத்தீங்கன்னா இது போட முடியாது, டைம் இல்லைன்னு திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்காதுல்ல. அதான் சொல்லேன். அதுக்கெல்லாம் காசு வேணும் அர்ஜுன். என்னமோ காசு? நான் கொடுக்குறேன், நான் தான் அன்னைக்கே சொன்னேனே நான் ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? கடனை வேணா வாங்கிக்கா. இல்ல அர்ஜுன், அதெல்லாம் வேண்டாம். சரிடி, வட்டிக்காச்சும் வாங்கிக்கோ. வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுத்து வை. இப்படியே இருந்தேன்னா இப்படியே இருக்க வேண்டியதுதான். அர்ஜுன், என்கிட்ட கொஞ்சம் கூட காசு வரட்டும், அது பிறவைக்கு பாத்துக்கலாம். என்ன வேற ஒருத்தனா தான் பாக்க, அப்படிதானே? ஒரு ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க மாட்டியா? இல்லங்க,
இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு என் மனசுல தோணுச்சு, உன்கிட்ட சொன்னேன். உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணல. உனக்கு என்ன பிடிக்கணும்னா நான் ஃபோர்ஸ் பண்ணல. சாராக்கு கல்யாணத்துக்கு பிறகு நீ என் கூட தான் இருக்கணும்னா நான் ஃபோர்ஸ் பண்ணல. என்னமோ அம்மா இல்லாமலே சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துட்டோம். அவளுக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமா இருந்திருக்கேன். அவ்வளவுதான். என்னமோ கொஞ்ச நாள்ல அவ புருஷன் வீட்டுக்கு போறான். அது பிறவைக்கு அந்த பெரிய வீட்டுல எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அம்மா போகும்போதாவது சாராவை துணைக்கு விட்டுட்டு போனாவ. சாரா கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நான் அந்த வீட்டுல யாருமே இல்லாத அனாதை தானே. கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். என் தங்கச்சி போனதுக்கு பிறகு எனக்காகவும் ஒரு பொண்ணு இருக்கா. நான் அனாதை இல்லைன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். அவ்வளவுதான். ஆனா ஒன்னே நான் புரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா நீ நிறைய இழந்திருக்க. அதான் உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணவே இல்ல. நான் உனக்கிட்ட சொன்னதை இதோட விட்டுரு. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காத. ஒட்டிக்கலையா இருக்கட்டும், எஃப்எம்லயா இருக்கட்டும், நீ என்னமோ சாதிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு சப்போர்ட் பண்ண ஹஸ்பண்டா தான் இருக்கணும்னு இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. நீ என்னமோ மேல மேல வளர்ந்துட்டே இருக்கணும் தியா. அதுதான் என்னோட ஒரே ஆசை. அதுக்குதான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாப்போங்க, எல்லாமே வருண் கிட்ட ஒரு வாட்டி ஷேர் பண்ணுவேன். அவன் கிட்ட பேசினா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி. நைட் அவன்கிட்ட இத பத்தி பேசுறேன். சரி சரி அர்ஜுன், கிளம்புவோம். நேரம் ஆகுது. போன் பண்ணதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப்ல இருக்க. தாத்தா பாட்டி மாமா எல்லாரும் பயப்படுவாங்க. சாராவும் கொஞ்ச நேரம் தாண்ட பயப்படுவான். சரிம்மா, கிளம்புவோம். காலமா இந்த கிழவி பையன் தூக்கிக்கிட்டு மீன் வாங்க போறேன்னு போட்டேன். என்ன செஞ்சாலும் நம்ம பாட்டி தானே பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்தை இந்த சாரா சும்மா விட போட்டா இல்ல. எடி, நீ என்னமோ உறங்க இல்லையா? உனக்கு என்னல வேலைங்க? நான் தண்ணி எடுக்கிறதுக்காண்டி கீழே வந்தேன். பார்த்தா அண்ணனா அண்ணி என்னமோ வீட்டுக்கு வரல போல. நீ வேற புலம்பிக்கிட்டு நிக்க. லைக் அவனு எனக்கு கிட்ட தாத்தா கெட்டி பிடிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கார்ல. இன்னுமா அது கீழே வைக்கல? இங்கரு ரோஹித் எனக்காண்டி வாங்கி தந்ததுல தாத்தா அத ரோஸுக்கு ஞாபகமா கெட்டி பிடிச்சு வச்சிருக்காரு. இப்ப கூட எப்பயாவது அதை திருடிக்கிட்டு, இல்ல இது திருட்டுல வராது, என் பொருளை எடுக்க தானே எடுத்துக்கிட்டு வரலான்னு போனேன். உடைய மாட்டேங்காரு. தாத்தா இறந்து போகும்போது அந்த கிஃப்டே தாத்தாக்கு பக்கத்துல வச்சுதான் புதைக்கணுமா. செத்து போனதுக்கு பிறகு அவ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணுமா. லைக் அவனை எப்படியாவது அதை எடுத்துக்கூடாங்க. நான் மாட்டேன். என்னால பாட்டிக்கு துரோகம் பண்ண முடியாது. இல்ல இது என்ன துரோகமா? அந்த கிழவி செஞ்சதே பெரிய பாவம். என் பொருளை எடுத்து தாத்தாக்கு கொடுத்துருக்க. நாளைக்கு தாத்தா வயலுக்கு போட்டு இந்த கிழவி மீன் பிடிக்கிறதுக்கு போட்டேன். மீன் பிடிக்கிறதுக்கா? மீன் வாங்க போறேன், அது வாங்க போறேன், இது வாங்க போறேன்னு சொல்லிட்டு கதவுடத்துக்கு போவேன்ல. அது இந்த வீட்டு படியை தாண்டட்டும். அது பறவைக்கு இருக்க. சரிடி, அண்ணன் அண்ணியே வந்துட்டாவலாம். கண்டியா இவியலால அத பத்தி கூட நான் செல்லம்போல யோசிக்கலாம். அண்ணனுக்கு போன் பண்ணி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அண்ணி வீட்ல போன் வச்சுக்கிட்டு போயிருக்காவ. அப்ப வெளியே யாரோ பேசின மாதிரி சத்தம் கேக்குது. ஆமா, கொஞ்ச நேரமா என்னமோ கேட்டுக்கிட்டே இருந்து நான் ஒத்தையிலன்னு வெளியே போவேல. சரி வா, என்னன்னு பாத்துக்கிட்டு வந்துருவோம். அது எப்படி பைக்ல யாருனாதான் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உறக்க வந்துருமா? தெரியல, வருது. நான் என்ன பண்ணேன்? நான் பேசினதே மனசுக்குள்ள போட்டு அரைச்சிட்டே இருப்பேன்னு நினைச்சேன். அதுவும் தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கேன். அந்த கேப்ல உறக்கமா வருதுல. என்னங்க, என் மேல உங்களுக்கு கோவமா? சேச்சா, எதுக்கு? இல்ல, நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இங்க கூட்டிக்கிட்டு வந்தியா? ஆனா இங்க நடந்ததோ வேற. அதான். நான் எல்லாம் ஒண்ணும் நினைக்கல. என் மனசுல இருக்கதா உனக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் பதில் சொல்லாமலையா? என்ன பொறுத்த வரைக்கும் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஒய்ஃபா யார் வாரதோ அவங்களதான் காதலிக்கணும்னு முடிவோட தான் இருந்தேன். என் வாழ்க்கையில நான் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணாதான். உன் கழுத்துல தாலி கட்டினேன், சரியோ தாப்போ காலம் முழுக்க நீதான். இது நான் ஏற்கனவே எடுத்த முடிவு. ஆனா நீ அப்படி இல்ல. மனசளவுல நிறைய காயப்பட்டிருக்க. அந்த காயம் ஆடுறதுக்கு எப்பயும் கொஞ்ச நாள் ஆகும். என் மனசுல நீ ஈஸியா வந்துட்ட, அதே மாதிரி உன் மனசுல என்னால ஈஸியா வர முடியாது. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. நான் எதுவும் நினைக்கலாம். என்னடா இது, பிரவீன் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தி இருக்கான், காயப்படுத்திட்டோமோ அப்படின்னு எல்லாம் நினைக்காத. எப்பவும் எந்த விஷயத்துக்கும் உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். அது காதலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. தூக்கம் வருது. நான் பாட்டு பாடிக்கிட்டு தானே வரேன். நீ தூங்குமா? நீ தூங்கு. மணி என்ன ஆகுது? என்னமா காணல பாருங்க ரெண்டு பேரையும். எனக்கு உறக்க வருது ஜெசிகா. ஆண்டி ப்ரப்போஸ் பண்ணதுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. நீங்க என்னடானா உறக்க வருதுன்னு சொல்லுதியா? நானே அதுங்க ரெண்டும் எப்ப வரான்னு பாத்துக்கிட்டு நிக்கேன். அந்த தியா கிட்ட கிளி பிள்ளைக்கு சொல்லிய மாதிரி சொல்லி விட்டுருக்கேன். இருந்தாலும் இவ கம்பெனி கொடுத்துருக்கா ஆண்டி. அதனாலதான் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. பிடிச்சிருக்குன்னு இவர் சொல்லி இவ பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா இதுக்கு கோவப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. எனக்கு என்னமோ இவ சம்மதிச்சிருப்பாலும் தோணுது. வரட்டும், எப்ப வாராவன்னு பாக்கேன். எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்க உள்ள புகுந்துடலான்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். அடிக்கு அடி சின்னதா இருக்க கூடாது ஆண்டி, பெருசா இருக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு மனசுலயும் வெறுப்ப வர வைக்கணும். நான் போய் உறங்கட்டான். ஆண்டி சிச்சுவேஷன் புரியாம உங்களுக்கு இப்ப உறக்கமா முக்கியம்? அம்மாடி, நீ வயசு பொண்ணு, எவ்வளவு மணி நேரம் வேணாலும் நிப்பேன். நான் அப்படியா? வயசு போயாச்சு எனக்கு. இனிமே இப்படி நிக்கிறதுக்கா யாழு? அப்ப ஒரு ஓரமா இருங்க. இருக்கத ஒண்ணுதான், நிக்கத ஒண்ணுதான். உறங்கணும்னு சொல்லலாம். நீங்க வேணா போய் கிடந்து உறங்குங்க. அதுங்க ரெண்டும் வராம நான் ஹாஸ்டலுக்கு போறதா இல்ல. இவா ஒருத்தி பிளான போடியும் சீன போடியும் சொல்லிட்டு என்னைய பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. வயசான காலத்துல எவ்வளவு நேரம் தான் உறங்காம நிக்கிது? திருட்டு கும்பலா? கவனம், யாரை பார்த்து
லே உன்னை பெத்தவள இங்க தான் நிக்கேன் திருட்டு கும்பலான்னு கேக்க மா உறவு இல்லையா? நடு ராத்திரி ஆம்பளை பசங்க 2 பேர் இருக்க வீட்டுல இப்படி நிக்கா கொஞ்சம் கூட பயமே இல்லையா இவளுக்கு? நான் சொன்னக்கு நிக்கேல நீ ஹாஸ்டல் போகலையா உன்னை தேட மாட்டாவலாம் பெருசா அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத சாரா நான் ஹாஸ்டல் மாறிட்டேன் இப்ப ஏன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அக்கறை இருந்துதானமா ஆகணும். மணி 11 என்னமா எங்க வீட்டு வாசல்ல நிக்க நாளை பின்ன உன்னை யாராவது அடிச்சு போட்டாவல்னா போலீஸ் கேஸ்னு எங்ககிட்ட தானே வந்து விசாரிப்பாவ. அதான் அக்கறை எடுத்துக்கிறோம். உன் அக்கறையும் சக்கரையும் ஒண்ணு எனக்கு தேவையில்ல நான் தேவ பாக்கிறதுக்காண்டி நிக்கேன் எப்பானாலும் அவ வரட்டும் வந்ததுக்கு பிறகு போவேன். ஓ எரிஞ்சு போய் நிக்கிறியா? எது ஐ மீன் வயிறு எரிஞ்சு போய் நிக்கிறியான்னு கேட்டேன். நீ சும்மா இராம்ல ஏன் ஜெசிகா உனக்கு அறிவே இல்லையா? கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளை தான் வியானு இப்படி ஒத்த கால்ல நிக்க. அது சரி நீ கூட்டு சார்ந்திருக்க ஆள் அப்படி. ஒழுங்கு மரியாதை அவளை வீட்டுக்கு போறதுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லையா ஏன் அறிவுக்கு என்ன குறைச்சலாம்? இத்தனை மணி ஆகுது ராத்திரி. ஒரு வயசு பொண்ணு ராத்திரி நேரத்துல நம்ம வீட்டுக்கு வெளியே நிக்கா. நீங்க கம்பெனி கொடுத்து நிக்கிறியா? இனிமே ஆட்டோ பிடிச்சு ஒத்தையில ஹாஸ்டல் போவா. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்குமா? எனக்கு அதுனா என் மேல ரொம்ப அக்கறை போல. எம்மா தாயே உன் மேல அக்கறை ஒண்ணா இல்ல. பக்கத்து வீட்டுல இருக்கவன கூட நம்ப முடியாத காலம். நீ பாட்டுக்கு ராத்திரி நேரம் இங்க வார இஷ்டப்பட்ட நேரம் போற வந்துகிட்டு போற நேரத்துல உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தேவையில்லாம ஏன் அண்ணன் வாழ்க்கையா இதுல பாதிக்கப்படும். விசாரணை அதை இதுன்னு சொல்லிட்டு வருவாவ. அண்ணன் அக்காவ ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாவ. எத்தனை நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்தது? கொஞ்சம் கூட பயமே இல்லையா உனக்கு? என்னை பத்தி நீ என்னத்துக்கு கவலைப்பட? என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ரொம்ப பயப்படாத. எனக்கு ஏதாவது ஆனாலும் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது போதுமா? நீ பிளானே போட்டாலும் எங்களுக்கு எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். ஏன்னா எங்க பக்கம் தான் போலீஸே இருக்கேன். அத்தானே இருக்காரு. நல்லது கண்டியே சேர்த்துதான் சொல்லேன். இது எப்பயாச்சும் கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காத. இந்த ராத்திரி நேரத்துல 2 ஆம்பளை பசங்க இருக்க வீட்டுல வந்து நிக்காது. நல்லாவா இருக்கும் உனக்கு இது? எப்பா உங்க வீட்டுக்குள்ள ஒண்ணு வரலையே உன் வேலையை முத போய் பாரு. நீ வாரியா? எப்படியும் கெட்டு ஒழிச்சு போட்டு நமக்கு என்ன சொன்னா புரிஞ்சுக்க கூடிய தன்மை வேணும். யோத்தனன்னு வச்சுக்கான் மொவன பரலோகம் போய் சேர வேண்டியதான். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து நகர்ந்து போயிரு. அர்ஜுன் என் கேரக்டரையே நீ என்னமோ புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு கிடைக்காத பொருள் வேற எவனுக்கு கிடைக்க கூடாது. எனக்கு நீ தேவையே இல்ல. அவளை எனக்கிட்ட விட்டுட்டு நீ உன் உயிரை காப்பாத்திக்கா போயிரு. நம்பி வந்த பொண்ணா பாதியில விட்டுக்கிட்டு போறாம்ல நான் இல்லடா. மொவன ஓன் பண்றேன் சோபடிச்சிருவேன். இங்க இருந்து போயிரு. நானும் உனக்கிட்ட மறுபடியும் சொல்லேன். ஒழுங்கு மரியாதையா அவளை எனக்கிட்ட விட்டுட்டு நீ போயிரு. என் பொண்டாட்டி தூக்க மாட்டேன் கலைஞ்சிட்டுன்னு வச்சுக்கான். மவன உன்னை சாகடிக்காம விட மாட்டேன் பாத்துக்கான். டேய் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. உன் உயிர் எனக்கு தேவைன்னா எப்போ தட்டி தூக்கி இருப்பேன். எனக்கு தேவை அவ உயிர். நான் ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காத பொருள் வேற எவனுக்கு கிடைக்கப்படாது. ஒழுங்கு மரியாதையா எனக்கிட்ட அவளை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. இல்லனா உன்ன வாயால பேசினா உனக்கு தான் புரியாதே. ஒழுங்கு மரியாதையா கையெடுத்துற. அவளை எனக்கிட்ட விட்டுட்டு நீ போயிட்டே இரு. அப்படிங்க கைய விடுறா. ஏண்டா அறிவு கட்டவனே அறிவு இருக்காடா உனக்கு? அவ கழுத்துல 3 முடிச்சு போட்ட வேணாம். அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத போவே உன் காலை உடச்ச வேணாம். அவளை தொட்டு தாலி கட்டி இருக்கேன்டா. விட்டுட்டு போன்னு சொல்றேன். அர்ஜுன் கையவிடு. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அன்னைக்கு பாதியிலே விட்டுக்கிட்டு போனேன் பாத்தியா? அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அர்ஜுன் உனக்கு என்ன பத்தி தெரியாது. திருப்பியே சொல்ல நீ போயிரு. என் பொண்டாட்டி மேல கை வைக்கணும்னா அதுக்கு நீ முத என்ன தொடணும். இறங்குதியா? இவனா நானான்னு எனக்கு ஒரு கை பாத்துடலாம். ஏண்டா கட்டின புருஷன் கிட்டயே பாதியில விட்டுக்கிட்டு போன்னு சொல்ல உன் பொண்டாட்டிய நீ பாதியில விட்டுட்டு போவியா இருக்கான். இன்னைக்கு உனக்கு சங்கு ஏன் கையில தாண்டி. அர்ஜுன் நான் என்ன பிளானோட வந்திருக்கேன்னு உனக்கு சுத்தமா தெரியாது. நீ பேரு பகை உனக்கு எனக்கும் இல்ல. பகை எனக்கு அவளுக்கும். பகை உனக்கு அவளுக்கானா எனக்கும் தாண்டா. ஏய் நீ வாய மூடு. அர்ஜுன் நான் திருப்பியும் உன்னை வார்ன் பண்ணியேன். ஒழுங்கு மரியாதை விட்டுக்கிட்டு போயிரு. உன் கையும் காலையும் அன்னைக்கு உடைச்சதுக்கு பிறகு கூட நீ திருந்தல. அர்ஜுன் பைத்தியமா பிடிச்சிருக்கு. டேய் அர்ஜுன் போயிடலாம் பயமா இருக்கு எனக்கு. என் போன் மட்டும் சுவிட்ச் ஆஃப் ஆகாம இருந்திருக்கான். இன்னொருத்துக்கு இவன் ஸ்டேஷனுக்குள்ள போயிருப்பான். நீ முதவா உன்னை வீட்டுல கொண்டு விட்டுட்டு அது புறவைக்கு இவனா நானான்னு பாத்துடலாம். பைக்ல யாரு? எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். பாயிரத்துக்கு தான் ஆளு பம்மிக்கிட்டு இருக்கேன்னு நான் முன்னமே நினைச்சேன். நீ பைக்ல யாரு? உன்னை கொண்டு விட்டுட்டு அது புறவைக்கு இவனுக்கு இருக்கு கச்சேரி. எனக்கு கண்ணு மங்கிக்கிட்டே வருது. ஹீரோவாடா நீ? இங்க பாரு ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. உனக்கு பத்தல போல இன்னமும். மொத்த எந்திரிச்சு நில்லுடா. அது பிறவிக்கு அவளை காப்பாத்தி இதை பத்தி யோசிக்கலாம். நெல்றி எங்கடி போற? ஒழுங்கா கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. காலை வேற தூக்க முடியல. எந்திரிக்கிறதுக்கு ட்ரை கூட பண்ண முடியல. மொவ்வள ஒரு அடி எடுத்து வச்ச உன் உயிர் இல்ல மொத்த அவன் உயிர் தாண்டி போகும். ஏண்டி சின்ன வயசுல இருந்தே உங்களை காதலிச்சு உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டு
என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் புருஷனை பார்த்து நான் பயந்து போறவேன்னு நினைச்சியா? பிரவீன், உனக்கு கோபம் என் மேலதானே? புறவு தீர்த்துக்கலாம். அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு, முத வழி விடு. இந்த சந்தர்ப்பத்தை நான் இனிமே நழுவ விடுறதா இல்லடி. உன் புருஷன் என்ன ஹீரோவா? உன்னை என்னைக்கோ எனக்கு சொந்தமாக்கி இருப்பேன். ஒவ்வொரு தடவை எனக்கிட்ட இருந்து உன்னை இவன் காப்பாத்திக்கிட்டே இருந்திருக்கான். நியாயமோ பார்த்தா அவனை கொண்டு போட்டிருக்கான். ஆனா அவனை தொட்டா ஏன் லைஃப் ஸ்பாயில் ஆயிரன்னு சொல்லிட்டு தான் அமைதியா பொறுத்து போயிட்டு இருந்தாய். உன்னதான் கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. சின்ன வயசுல இதை யாரும் இல்ல, அனாதை பொண்ணு. நான் உனக்காண்டி எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு கொடுத்து உன்னை காதலிச்சு நீ எனக்கு தான் ஆசையை வளர்த்துட்டு இருந்தாய். திடுத்துப்புன்னு அந்த நிலன் வருவான். வந்த உடனே அவன் காதலிக்கு நீ சம்மதிச்சிருவேன். எப்படிடா கல்யாணத்துல தகராறு பண்ணி நிலனோட இடத்துல நான் இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தாய். அவன் இறந்து போனதை நான் சாதகமாக்கி எப்படியும் அவன் கழுத்துல தாலி கட்டலாம்னு நினைக்கும் போது இவன் வந்தான். குறுக்க வரும்போதே இவன் கை காலை நான் உடைச்சிருக்கணும். எப்படியாவது இவனுக்கிட்ட இருந்து காப்பாத்தணும். பிரவீன், அவருக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. புறவு பேசலாம். அர்ஜுன், பிரவீன், அவன் மேல கை வைக்க வேலையெல்லாம் வேண்டாம். அவன் காப்பாத்த வருவானா நினைக்கிறேன். அவனால எந்திரிச்சு நிக்கவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காத பொருள் வேற எவனுக்கு கிடைக்கப்படாது. நீ போட்ட பிச்சை சம்பள பணத்துக்கு வேலை வெட்டி இல்லாம தான் இருந்தேன்னு நினைச்சியா? பைத்தியக்காரி, உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தாண்டி உன் கூடவே இருந்தாய். ஆனா நீ நிலனுக்கு காதல் அக்செப்ட் பண்ணி இப்ப அண்ணா காரனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கியா? ஏண்டி, இது வரைக்கும் என் பைக்ல நீ ஒரு நாள் ஏறினது இல்ல. சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேற. பணக்காரன் கிடைச்சோன்னா அவன் பைக்ல ஏறி போறதுக்கும் தொலை சாஞ்சு தூங்கிறதுக்கும் உனக்கு வெக்கமா இல்ல? சிங்கப்பட்டவன். இனிமே நீ உயிரோட இருக்கக்கூடாது. இனிமே நீ இந்த உலகத்துல வாழவே கூடாது. பிரவீன், உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். காதல்ங்கிறது வற்புறுத்தி வரது கிடையாது. இங்க பாரு, அவருக்கு தலையில ரத்தம் வருது, கால்ல வேற அடிபட்டிருக்கு. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. போறேன்டி, போறேன். ஆனா அதுக்கு முன்ன உன் உயிரை எடுத்துக்கிட்டு போனோம்ல. எப்படி உன் நிலன் போன இடத்துக்கு நீயே போறதுக்கு தானே ஆசைப்பட்ட. இப்ப உன் நிலன் போன இடத்துக்கு தான் நான் உன்னை அனுப்பி வைக்க போறேன். அர்ஜுன், வேண்டாம் பிரவீன். இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்பட போற. என்னங்க? ஓ, அவனை கூப்பிடுறியா? நீ உன் நிலன் போன இடத்துக்கு முன்ன போ. குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தானா உன் புருஷனை பின்னாடியே அனுப்பி வைக்கிறேன்டி. செத்து தொலைடி. நான் தான் சொன்னேன் இல்லடா, அவன் மேல கை வைக்கணும்னா நீ என்ன தொடணும். என் உடம்புல உயிர் இருக்கிறது வரைக்கும் அவ்வளவுனால தொட முடியாதுடா. ஐயோ, இவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த கார்த்திக் ரோஹித் எல்லாரும் இருக்காப்ல. இப்ப இங்க இருந்து தப்பிக்கதான் நல்லது. உனக்கு ஒண்ணும் ஆகல எல்லாம். ஹாஸ்பிடல் போலாம். அழாதா, பயப்படாதான். நீ நல்லதானே இருக்க? என்னங்க, ரத்தம் போயிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வண்டி கூட இந்த பக்கமா போவேல. போன் அர்ஜுன், இங்க பாருங்க அர்ஜுன். தியா, எனக்கு தெரியும்டி, நான் பழைக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அர்ஜுன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, உங்களை நான் காப்பாத்திடுவேன். ஏய், உன் புருஷன் ஒரு டாக்டர்டி. எனக்கு தெரியாதா? அர்ஜுன், தியா, இத இப்ப நான் உனக்கிட்ட சொல்லலைன்னா இனிமே எப்பயுமே சொல்ல முடியாது. அர்ஜுன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அர்ஜுன். நீங்க நல்லா இருப்பீங்க. என் உயிரை கொடுத்தாது உங்களை நான் காப்பாத்துவேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதியா. என்னாலதாங்க இப்படி அடிபட்டு படுத்துட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சா பெருமையா இருக்கா? என்னாலதான் எல்லாம். நான் பேசிடுறேன் தியா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னமே எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு சின்ன பொண்ணா ஒரு பொட்டிக்க வச்சு ரன் பண்ணி நிறைய நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ நான் தேடிட்டு இருக்க ஸ்ரீய நீதான் என் ஒய்ஃப நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குடி. அர்ஜுன், செத்து போயிட்டே இருக்கு அர்ஜுன். இந்த பக்கமா ஒரு வண்டி கூட வரல. வண்டி வந்தாலும் நான் பொழைக்க மாட்டேன்னு தெரியும்டி. எனக்கு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அர்ஜுன். விட்டுறாத தியா. விட்ட மாட்டேங்க, விட்ட மாட்டேன் உங்களை. பொட்டி எஃப்எம் எல்லாத்துலயும் நீ சாதிக்கணும். நான் உன் கூட இல்லைனாலும் எனக்கு இங்க பாருங்க அர்ஜுன், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீ தேஸ்ரீ அர்ஜுனா ஜெயிக்கணும். நான் இல்லைனாலும் இதை விட்டுறாத. பொட்டி எஃப்எம் 2 விட்டுறாத தியா. நிலன் இறக்கும் போது பிரேக் விட்ட மாதிரி பிரேக் விட்டுறாத. அர்ஜுன், சத்தியம் பண்ணு. விட்ட மாட்டேன் அர்ஜுன், விட்ட மாட்டேன். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நீங்க இருக்கணும்ல. இதுங்க அர்ஜுன், அர்ஜுன். என்னாலதான் என் கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களுக்கா ஏதாவது ஒண்ணு நடந்து எல்லாரும் என்ன விட்டு போறதுக்கு பதிலா என் உயிர் போயிருக்கலாம்ல. இதுக்காகவே அர்ஜுன் உங்க வீட்டுக்கு நான் வந்தேன். என்னங்க அர்ஜுன், வண்டி வண்டி சத்தம். நான் உங்களை காப்பாத்திடுவேன் அர்ஜுன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க அண்ணே. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அண்ணே. என் ஹஸ்பண்ட் டிரைவர் கொஞ்சம் ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணே, ப்ளீஸ் நே. ஏமா, இது கொலை கேஸ் மாதிரி தெரியுது. கத்தி குத்தெல்லாம் பட்டிருக்கு. அண்ணே, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல அண்ணே. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்.
ஏமாயமா என் மேல பழியாவதுக்கா 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணேன். ஆம்புலன்ஸ் வர வைமா. அண்ணா